நீங்க குடுத்து சஜெஸ்ட் பண்ண ஒரு புக் யாருன்னா ரொம்ப உங்கள சொல்லியிருப்பாங்களே, "அப்பா சூப்பர் கனி. ரொம்ப நல்ல புத்தகம் நீ குடுத்தது." அப்படியெல்லாம் ரொம்ப குறைவுங்க. இப்பலாம் ம். புத்தகத்தை வந்து அவ்வளவு நேசிச்சு படிக்கிற சகோதரர்களா முன்னாடி பார்த்துருக்கேன். முன்னாடி ம். நெறைய புத்தகங்கள் கைமாறும், வரும், எடுத்துட்டு போவாங்க, படிப்பாங்க. இப்ப எல்லாமே வேற ஆயிப்போச்சு. இப்பலாம் ம். புக் அப்படின்னு இதுலயே படிச்சு கணிதரியாமத்து வேற தெரிஞ்சுக்கிருக்காங்க பல ஆனா பேரு. இருந்தாலும் பேப்பர் புத்தகத்த காப்பி படிக்கிற ஃபீல் வராதுல்ல? புரட்டி தான் படிக்கணும். புத்தகத்த ம். வந்து புரட்டி எடுத்து அது படித்தால் அப்படியே மட்டும் தான் ரிஜிஸ்டர் ஆயிடும் மைண்ட்ல. ம். அதுதான் படிப்பு. ஓகே. சும்மா வந்து சரி, நீங்க தனியாலாம் பிரிச்சு வச்சிருக்கீங்களா? ஜெயகாந்தன் அவர்களுடைய நான் புத்தகங்கள், ரொம்ப எல்லாமே சுஜாதா அவர்களுடைய புத்தகங்கள். ஃபுல்லாவே சுஜாதா அவர் புத்தகம் தான் அது? ஆமா. அது வந்து ஒரு டைம்ல இந்த கோவிட் டைம்ல ஆ. வாங்குனது. ஃபுல்லா சுஜாதா வா! புக்ஸா ஃபுல் செட்டும் இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு. நான் இதுல நெறைய படிச்சுட்டேன். ஆ. நெறைய படிச்சுட்டு அதுல ஒரு புக்கு கூட நான் வாங்கியிருக்கேன். போயி ஓகே. அம்மாட்ட போய் பார்த்து, ம். நான் எனக்கு குடுங்க. இந்த புத்தகத்தோட ரைட்ஸ் குடுங்கன்னு நான் வாங்கியிருக்கேன். ஆ. அப்புறம் இந்திரா சௌந்தரராஜன் சார் புக்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கும். இந்திரா வந்து என்னுடைய ரொம்ப ஓ! க்ளோஸான ஒரு நண்பர். இந்திரா ஓகே. சௌந்தரராஜன் சாரோட மரணமெல்லாம் வந்து என்னால ஒத்துக்கவே முடியல இப்ப வரைக்கும். ஏன்னா, அவர் எப்பவாவது ஃபோன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால தான் நான் வந்து அதை மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டா தானே நம்ம அப்படின்ற ஒரு மனநிலை வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, இந்திரா வந்து அந்த சிவம். அவர்கிட்ட 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வாங்கினேன் அந்த புத்தகத்த. எனக்கு குடுங்க.